இது வந்து நம்மளோட லெமனோட செடி, லெமன் வளரணும். இது ஹைபிஸ்கஸ், பிங்க் கலர்ல வரும். இது நம்ம ரோஜா, எல்லோ கலர் ரோஜா. இது வந்து ஒயிட்ல பெருசா வர ரோஜா. இது வந்து நம்மளோட ஹைபிஸ்கஸ், குட்டியா இருக்கும். இது அதே மாதிரி ரோஸ் ஒயிட் கலர்ல, அது கொஞ்சம் குட்டியா இதாகும். இது என்ன பிளான்ட்னு எனக்கு தெரியல. இது ஹைபிஸ்கஸ் தான், இது மாதிரி டார்க் ரெட்டில் வரும். இது வந்து அப்புறம் முல்லைப்பூ பாருங்க, மொட்டு மொட்டு. இது வந்து என்ன பூன்னு தெரியல. இது வந்து என்ன பூன்னு தெரியல. பட் ஆனால் இது ஒரு பூ, அவ்வளோதான் நம்மளுக்கு தெரிஞ்ச வரைக்கும். இது வந்து ஹைபிஸ்கஸ் தான், ஆனால் வந்து இதை பாருங்க, இந்த லைட் ரெட்ல வரும். இது வந்து ரோஜா, பிங்க் கலர்ல தெரிஞ்சு நான் இதுக்கிட்ட முள்ளு குத்து வாங்கியிருக்கேன்னு நினைக்கிறேன். லைட் பிங்க் கலர்ல வரும். இது வந்து மிளகாய் செடி, அதோட பூ பாருங்க இது மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்மளோட ஹைபிஸ்கஸ் தான், ஆனால் வந்து எல்லோ கலர்ல வரும். இது வந்து நம்மளோட ஒரு ஹைபிஸ்கஸ் தான், ஆனால் ஒரு சந்தன கலர்ல வரும். ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிஞ்சு இங்க பாருங்க, சந்தன கலர் காட்டுறேன். சிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹைபிஸ்கஸ் தான் வச்சிருக்க போல. இங்க பாருங்க, இந்த கலர்ல தான் இந்த செடி வரும். இது அப்படியே இங்க போயிருக்கு. இது வந்து தக்காளி செடி. கீழே ஒரு டொமேட்டோ காய்ச்சிருந்துச்சு, அதுவா? அந்த டொமேட்டோ தான் நான் இப்போ காட்டுறேன். டொமேட்டோஸ் அதோட பூ பார்த்தது இல்லையே, ஏதோ பாருங்க மஞ்சள் கலர்ல தான் இருக்கும். இது தேடிட்டு இருக்கேன். இதில் இது தக்காளி இல்லை. நம்ம அடுத்ததெல்லாம் நேராக போகலாம். இது வந்து ஒரு பூ, அதுவும் வந்து தலையில் வைக்கலாம். இதோ பாருங்க, தக்காளி காட்டுறாங்க. நீ பழுத்திருக்குப்பா ஒன்று. பழுத்து இருக்கிற தக்காளி குட்டியாக தான் வந்திருக்கு. இது நம்ம நேச்சுரலாக ரெடி பண்ணுறோம், அதான் குட்டியாக வரும். இது வெண்டைக்காய் செடி, வெண்டைக்காய் கொஞ்சம் வந்திருக்கு பாருங்க. அதோட பூ பார்க்க அழகா சிஞ்சு எனக்கு இது விளைஞ்சா அப்படியே குத்துரு, சரியா? ஓகே, அதோட பூ பார்க்க வந்து சூப்பரா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த மிளகாய் செடி தான். நீ எனக்கு சில்லி கொடுத்துருக்கல நிறைய. இதோ பாருங்க, இன்னும் கொஞ்சம் பெருசாகும். இது வந்து ஒரு பூ, ஆனால் பிங்க் கலர்ல பூக்கும். இதுவும் வெண்டைக்காய் நல்லா, இதுவும் வெண்டைக்காய் நல்லா வளரும். இன்னும் இதுவும் நம்மள மாதிரி இதுதான் மிளகாய். இது வந்து துளசி. இது பிங்க் கலர்ல காட்டு துளசி. இது காட்டு துளசி. இது பார்க்கலாம், இது என்ன பூன்னு, ஒரு ஹைபிஸ்கஸ் தான், ஆனால் குட்டியாக பூக்கும். இது வந்து ஒரு லைட் பிங்க் கலரில் இருக்கும். வந்து கிறிஸ்மஸ் செடி, நம்ம எப்போவுமே கிறிஸ்மஸ் செடியை பார்ப்போம். இது வந்து இது மாதிரி என்கிட்ட குட்டியாக இருக்குது. இது வந்து ஒரு இந்த கலரில் இருக்கும், என்னதுன்னு தெரில, ஆனால் முள்ளாக இருக்கும், பயமாக இருக்கு. இது ஒரு ரோஜா, இது வந்து டார்க் பிங்க்ல பூக்கும். மொட்டு போட்டிருக்கு. இப்போ இது பார்க்கலாம், இதோட பூ வந்து வித்தியாசமாக இருக்கும், தொட்டாலே முள் பாருங்க. இது வந்து என்னன்னா பாட்டில் கார்டு அப்படின்னா பாட்டில் கார்டு எனக்கு தெரியல. இது அதே தான், பாட்டில் கார்டு தான். இதோட இலை தொட்டிங்கன்னா முள்ளாவே இருக்கும், ஆனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். தொட்டு குட்டி வாங்காதுமா. அதுக்கப்புறம் இதுவும் அதே செடி தான். இது அது பாருங்க, வெண்டைக்காய் அழகா பூத்து நிக்குது. பரவாயில்லையே, பிச்சிடலாமா? இப்போ பிடிக்கல, நம்ம அப்ப ஒரு நாளைக்கு வெண்டைக்காயோட இலை. இது வெண்டைக்காய் தான். இது பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம முதல்ல ஒரு பூ காட்டணும்ல, அந்த பூ மாதிரியே இந்த பூவும் இருக்கும். இதோட ஒரு மொட்டு மாதிரி ஒன்று வரும், அது தொட்டால் நல்லா ஸ்பைடர் ஏற மாதிரியே இருக்கும். இது பாருங்க, திருப்பி வெண்டைக்காய். இதோட பூ வாடி போயிடுச்சு, ஆனால் ரெட்டு கலரில் இருக்கும், பார்க்க மஞ்சள் கலரில் இருக்கும், அதுக்குள்ளே கொஞ்சம் ரெட் கலரில் இருக்கும். இதுவும் நம்ம பார்த்தா அதே செடி தான், இதுவும் அதே செடி தான். இதுவும் அது. இது வந்து நம்மளுக்கு வயரில் கல்லாக இருந்துச்சுன்னா இந்த செடி சாப்பிட்லாம், அந்த மாதிரி செடி. இது வந்து காட்டு துளசி, பிங்க் கலரில் இருக்கும் பாருங்க. நான் கொஞ்சம் பறித்து காட்டுறேன் பாருங்க. சங்குப்பூ இதெல்லாம் வாடி போயிடுச்சு. இதோட விதை காட்டணும்னா இதோ பாருங்க, விதை இது போட்டிங்கன்னா வந்து சங்குப்பூ மாதிரி வரும். இது வந்து டார்க் ப்ளூது, மேலே ஒரு பூ இருக்குது பாருங்க, அந்த பூது. தோ நான் கொஞ்சம் பறித்து காட்டுறேன்.
பாருங்க கீழே போயிடுச்சு. இதோ பாருங்க பார்த்தீங்களா? இதோ பாருப்பா ரோஸ். நெக்ஸ்ட் நான் அந்த ரோஸ் காட்டினால அதே மாதிரி இது வந்து பூத்துன்னு இருக்கு. 3 வச்சிருக்குப்பா. இது இங்கே முட்டு போட்டிருக்கு. இது வந்து இது பேர் என்னதுன்னு தெரில. பெரண்டை அதை வந்து சைடில் வறுத்து வச்சுருக்காரு தெரில. ஆலோவேரா நான் கொஞ்சம் உடச்சி காட்டுறேன். வேண்டாம் இது ஆலோவேரா மோஸ்ட் ஆஃப் எல்லாருக்கும் தெரியும்ல, அதனால பிரச்சனை இருக்காது. நெக்ஸ்ட்டு துளசி. நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லியில் அந்த புதினா. அதுக்கப்புறம் இதெல்லாம் துளசி. அதுக்கப்புறம் வாங்க இந்த பக்கம் கரெக்டாக போயிடனா இது புதினா. நிறைய வலிச்சு வச்சிருக்கே, பரவாயில்லையே. நம்ம வேணா கடைக்கு போகிற வேலை மிச்சம் போல இருக்கே. இது அந்த கொண்டைப்பூ மாதிரி வரும் அது. இது வந்து ஒரு இது காய்ச்சல் இருக்கு. நெக்ஸ்ட் கத்திரிக்காய்களெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இது பழுத்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கொஞ்சம் பழுத்து போயிடுச்சு. இது வந்து நம்ம கனகாம்பரம். இதெல்லாம் கிடைக்கிறதே ரேராக இருக்குது. கிராம செல்லாம் போனால் கிடைக்கும். இங்கே பாரு, அங்கே மாங்காய் இருக்குது. இந்த வீட்டோட மாங்காய் இதெல்லாம் நம்ம தொட்டா பலார். சரி, இங்கேருந்து நம்ம ஏறி பாடி போயிடுச்சு. ஒயிட் கலர்ல நல்லா அழகா இருக்கும். இதோ அங்கே இருக்கியா அது மாதிரியா? ஒயிட் கலரில் அதை பாருங்க இது மாதிரி இருக்கும். அது வாடி போயிடுச்சு. சரி நம்ம அடுத்தது பார்க்கலாம். இது வந்து அது பேர் என்ன, சாமந்தி பூ. இது வந்து வைலட் கலரில் வரும். இது வந்து எல்லோ கலரில் வரும். சாமந்தி பூ தான். நான் ஒரு ரோஸை காமிக்கவே மறந்துட்டேன் பாருங்க. இங்கே பாருங்க பிங்க் கலர் தான். இது நல்லா பெருசாக பூத்துருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் எத்தனை மரம் இருக்கு பார்க்கலாமா? ஃபுல் ஸ்க்ரீன் பார்க்குறோம். தாத்தா அவர் தான் இந்த செடியெல்லாம் பார்க்குறாரு. மொத்தமாக தாத்தா தான் பார்க்குறாரு. இந்த பாருங்க இப்போ கூட வேலை தான் பண்ணுவார். சாயந்தரம் வந்தோடனே காலையிலையும் தண்ணி ஊற்றுவார் செடிக்கு. சாயந்தரம் தண்ணி ஊற்றுவார். நைட்டு வந்துட்டு இந்த தண்ணி பிடிக்க வரும்போது ஃபுல்லாக இதுக்கு வந்து தண்ணி மேலே தெளிச்சிட்டு போவார். அப்புறம் தண்ணி தெளிச்சா நல்லா செடி வளருமா? ஆமாம் வளரும். அது வந்து வெயில் படுறதுனால அதுக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா நிறைய வேணும். அதனால இந்த தண்ணி தாத்தா ஊற்றும் போது அது கரெக்டாக இருக்கும் அதுக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் சொல்லி நான் என்ன கேள்விப்பட்டிருக்கேன்னா, செடி காலைல ஈவினிங் தான் ஊற்றுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் எப்படி நைட்டு தண்ணி தெளிச்சு விட்டா நல்லா வளரும்னு சொல்கிறீங்க? நைட்டு தண்ணி தெளிச்சு போட்டா அதோட ஈர்ப்பம் டப்புன்னு அதை எடுத்துக்கும். அதால் இந்த வெயிலில் தாங்க முடியாது, நம்மளாலே தாங்க முடியல. இது வேற மொட்டை மாடியில் கிடக்குது ஃபுல்லாக. நம்ம வீட்டுக்குள்ளே ஃபேனு போட்டு ஏசி போட்டாலே நம்மளுக்கு வேர்த்து ஊற்றுது. தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இதுக்கு அப்போ எப்படி இருக்கும்? அதனால 3 வேளை நாங்கள் தண்ணி ஊற்றுறோம். காலையில் ஒரு வாட்டி ஊற்றுறோம். அதுக்கப்புறம் அந்த பூவெல்லாம் பறிச்சுக்கிறோம். சாயந்தரம் ஒரு வாட்டி ஊற்றுறோம். பூ பறிக்க மாட்டோம். நைட் ஒரு வாட்டி ஊற்றுவோம். அப்போ வந்து இதுக்கு டப்புன்னு எடுக்கும் போது அதுக்கு கொஞ்சம் தண்ணி நிறையவா போட்டால் கொஞ்சம் இதுவாக இருக்கும். தேங்க்யூ.